அதாவது என்னன்னா அவங்கள எனக்கு இன்னொன்னு அவங்கள பாராட்ட வேண்டியதெல்லாம் இப்போ வரைக்கும் அவங்க ஹீரோயினா அடிக்கலாம். இந்த படத்துலயும் அவங்க ஹீரோயின் தான், நான் ஹீரோ அவங்க ஹீரோயின். ஸோ அவங்க எப்பவும் ஹீரோயினா அடிக்கலாம். ஸோ அது ரொம்ப அற்புதமா பெர்ஃபார்ம் பண்ண அவங்கள வந்து எல்லாருமே வரும்போது சிம்ரன் மேடம் கொஞ்சம் பயந்தாப்புல டைரக்டர் சிம்ரன் மேடம் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. மோகன்ராஜன் ஐயா வந்து ஆக்சுவலா நீங்க அந்த ஈசன் படத்துல அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கலன்னா இன்னைக்கு நாங்க இந்த பாட்டெல்லாம் பண்ணிருப்போமான்னு தெரியல. அதனால கண்டிப்பா அதுல உங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு எனக்கு அவரு கிடைச்சதுல. அந்த அந்த டீசர்ல வந்து அவரோட ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு, அந்த பையன் அந்த செருப்பு போட்டுட்டு அந்த போகும்போது. ஸோ இவங்க எல்லாரும் தான் என்னோட டைரக்ஷன் டீம். எனக்கு நான் பொதுவாக சொல்லுவாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து டைரக்டருக்கு லேர்ன் பண்ணிப்பாங்கன்னு. நான் ஒரு டைரக்டரா என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு நான் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து சில தெரியாத விஷயத்தெல்லாம் நான் அவங்ககிட்ட நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். ஒருத்தருமே பயங்கர டேலண்டடான பர்சன். எனக்கு வந்து இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+ மல்டிப்ளஸ் லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். நாங்கள் ஸ்டேஜ் ஏறும்போது சீக்கிரம் முடிஞ்சிடும், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பேசுவாங்கன்னு நினச்சேன். நான் நினச்சது ஏன்னா இவங்க ஷூட்டிங்கில் அவ்வளோவா பேச மாட்டாங்க, ஒர்க்கில் அவ்வளோவா பேச மாட்டாங்க. ஆனால் இவ்வளோ நேரம் பேசுவாங்க. நான் எனக்கே என்னடா நம்ம கொஞ்சமாக தான் பேசும் போக்கு, நிறையா பேசணும் போக்கு அப்படின்றத பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அவ்வளோ நல்லா பேசினாங்க. அவங்க பேச காரணம் என்னன்னா, இங்கே தான் நன்றி அவங்க சொல்ல முடியும், வேற எங்கேயும் அவங்க நன்றி சொல்ல முடியாது. அது ஒன்று இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் வேற எங்க அவங்க தனியா பார்த்து அவங்க நன்றி நன்றின்னு சொல்ல முடியாது. அந்த நன்றி மறக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்க ஒவ்வொருத்தவங்க அந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க. அப்படிதான் நம்ம பார்க்கணும். அந்த நன்றி வந்து வெற்றி பெற்ற பிறகும் அந்த நன்றியை நீ வந்து உன் தயாரிப்பாளருக்கு காமிக்கணும்னு நான் அந்த டைரக்டருக்கு நான் ஒரு அட்வைஸா அதை சொல்லிக்கிறேன். அதுதான் நன்றி. நீ அது முடிஞ்ச பிறகு நீ என்ன நன்றி செலுத்துறியோ அதுதான். எல்லாம் படத்தை பத்தி சொன்னாங்க, இப்படி வரும் அப்படி வரும்ன்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. நல்லா இருக்கு. அதெல்லாம் நம்பிக்கை தான், எல்லாருக்கும் இருக்கிற நம்பிக்கையில தான் அவங்களும் அந்த நம்பிக்கையில, ப்ரொடியூசர் அந்த நம்பிக்கை வச்சிருந்தாரு. அந்த நம்பிக்கை நிறைவேற்றிய டைரக்டருக்கு அவ்வளோ வாழ்த்து சொல்லும்போது இன்னும் சந்தோஷமா இருக்கு. என்ன நினைச்சு ஒரு ப்ரொடியூசர் தான் ஒரு படத்தை பார்த்துட்டு இது நல்லா இருக்கு எனக்கு திருப்தின்னு சொல்லணும். அது ஒரு 100% சொன்னது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் நல்லா எழுதிட்டோம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, நல்லா எழுதியிருக்கோம்டா சப்ஜெக்ட், ஆனால் என்ன ரிசல்ட் வருதுன்னு ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தோடு இருக்க மாணவனா மே 1 அந்த ரிசல்ட்டுக்காக மக்களும் நீங்களும் கொடுக்க போற அந்த ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் நான் காத்துட்டு இருக்கேன். ஏன்னா எங்க படத்தை பத்தி நீங்க தான் பேசணும். நாங்க இங்க வந்து படம் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றதை விட நீங்க நல்லா இருக்கும், நீங்க தான் எல்லாருமே சொல்லணும். மக்களும் ப்ரெஸ் எல்லாமே நீங்க சொல்லணும். எனக்கு இந்த படம் அவர் சொன்னார் ஃபுல்லா அபி 24 வயசு பையன் வந்து சொல்லும் போது இங்க வயசு முக்கியம் இல்லை, நல்ல கதை நல்ல விஷயம்தான் முக்கியம். அதை யுவராஜ் அந்த டீம் பார்க்கல. ஏன்னா அவங்க ஒரு ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட சொல்லும் போது 2 நண்பர்கள், அந்த 2 பேரும் நண்பர்கள், அற்புதமான நண்பர்கள். அதுவே எனக்கு பிடிச்சி போச்சு. முதல் பாஸ், நண்பர்களா இருக்கீங்க, இப்படி ஒரு நட்பா அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அந்த நட்புக்கே செஞ்சாகணுமே அப்படின்றது. 2வது அவங்க எடுத்த படங்கள் 2மே எல்லாருக்கும் பிடிச்ச படம், கேட்கவே தேவையில்லை, அவ்வளோ பர்ஃபெக்டா செலக்ட் பண்ணி சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம என்ன சொல்றது, நம்ம தான் அதுக்குள்ள போறேன், நான் தான் இந்த படத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கேன். அது எனக்கு தான் பெரிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். கதை சொல்லும் போது கூட அப்படியே அந்த மியூசிக் எல்லாம் போட்டு விட்டாப்புல, அப்படி போட்டு சார் அப்படின்னு வரும் சொல்றாப்புல. நான் சொல்லலை, நான் பாட்டு சீரியஸா பார்த்தேன். கேட்டுக்கிட்டு யுவராஜ் சிரிக்கிறாப்புல, யுவராஜ் அழுகிறாப்புல, என்னடா கூட வந்த ப்ரொடியூசர் அழுகிறாப்புல. நான் அப்படி திரும்பி பார்க்குறேன்,
ஒரு சவுண்டு கேட்குது என்னன்னு பார்த்தா பக்கத்துல இருக்க ப்ரொடியூசர்ஸ் அதுக்கு அழுகிறாப்புல, திடீர்னு அவர் சிரிக்கிறாரு. ஓகே, இது சைட் எஃபெக்ட் கொடுக்குறாங்க போலுக்கு அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு உண்மையிலே கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் கேட்ட கதையிலே ரொம்ப நாள் ஆச்சு நான் அப்படி கேட்டு. உண்மையிலே ஒரு ஒரு கதையை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எந்தவித மாற்றமும் செய்யாமல் அப்படியே இருக்கவே இதை மாத்திக்கலாம், அப்படி மாத்திக்கலாம், அப்படி மாத்திக்கலாம், அப்படி எதுவுமே இல்லை. அது கரெக்டா இருந்தது. அது கரெக்டா தான் எடுத்திருக்காங்க. எந்த மாற்றம் இல்லாம செஞ்சதுதான் இது அபியோட, இந்த டைரக்டரோட வெற்றியா நான் நினைக்கிறேன். அது ஒண்ணு. அப்புறம் ஏன் அவர் சொன்னார், சார் ஏன் சார் நான் அவ்வளவு சொன்னேன், நல்லா பேசின பிறகு நீங்க ஒரு தடவை கூட சிரிக்கிற, இல்லடா உன்னை டிஸ்டர்ப் பண்ணா, நீங்க ஒரு காமெடி படம் பண்ற, காமெடி சொல்லனா உள்ளுக்குள்ளேயே சிரிச்சுக்குவேன், உள்ளுக்குள்ளேயே ஆடுவேன், எல்லாமே உள்ள இன்னர் இது ஆடுவாரு. ஆனா வெளியில இல்ல, ஒன்னு டிஸ்டர்ப் ஆயிடுவாரு, நான் சிரிச்சு அதனால அடுத்த லைனுக்கு போக கூடாது அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் தான் சிம்ரன் மேடம் இந்த படத்துக்கு அப்ப சொல்லும் போது எனக்கு இல்ல, சிம்ரன் மேடம் நடிக்கிறாங்க அப்படின்னா, சார் சிம்ரன் மேடம் கதை சொல்ல போறேன், இப்படி என்ன சொல்லுங்க, நான் எனக்கு ஒண்ணு போடுவேன், மியூசிக்கை போட்டு அப்படி இப்படி நடிச்சு காமிப்பேன், அதை அவங்களுக்கு பண்ண அவங்களுக்கு பிடிச்சிடும். அப்படியா சார், கண்டிப்பா பிடிக்கும்டா அப்படின்னு அடுத்தவங்க ஓகே பண்ணிட்டாங்க. அவங்க ஏன் ஓகே பண்ணா அந்த கதை, அவங்களும் இதுல வந்தது வந்து எல்லாம் கேட்டது, சிம்ரன் நீங்கள்மா எப்படி, ஏன்ப்பா நாங்க நடிக்க கூடாதாப்பா சிம்ரன் மேடத்தோட, இல்லைங்க நீங்க கிராமம்னா கிராமத்திலே எப்படி விவசாயம் பார்த்துட்டு இருக்கோம்னா அங்க நடிக்க கூடாதா, எங்களுக்கு சிம்ரன் கிடைக்க கூடாதா, இது என்ன எல்லாரோட ஏக்கம் தான்ப்பா, அது எல்லாரும் இது பண்றதுனால அதனால எங்களுக்கு கிடைக்க கூடாதா, என்ன எப்படி எப்படி எப்படின்னா உங்களுக்கு என்னப்பா, அது அப்படிதான் கதை பாருங்க அப்படின்னா. அப்படிதான் சிம்ரன் நடத்த எல்லாம் கேட்கிற கேள்வி. படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதுக்கு சிம்ரன் மேடம் இந்த படத்துல எல்லாருக்கும் பிடிச்சவங்க சிம்ரன். அது கண்டிப்பா இந்த படத்துல அந்த குடும்பமா உங்களுக்கு என்னையும் சிம்ரன் என் குழந்தைங்க பசங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு அது பிடிக்கும். அவங்க அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்கள அதாவது என்னன்னா அவங்கள எனக்கு இன்னொன்னு அவங்கள பாராட்ட வேண்டியதெல்லாம், இப்போ வரைக்கும் அவங்க ஹீரோயினா நடிக்கலாம். இந்த படத்துலயும் அவங்க ஹீரோயின் தான், நான் ஹீரோ அவங்க ஹீரோயின். ஸோ அவங்க எப்பவும் ஹீரோயினா நடிக்கலாம். ஸோ அது ரொம்ப அற்புதமா பெர்ஃபார்ம் பண்ண அவங்கள வந்து எல்லாருமே வரும்போது சிம்ரன் மேடம் கொஞ்சம் பயந்தாப்புல, டைரக்டர் சிம்ரன் மேடம் இருக்காங்க, இவங்க இருக்காங்க அப்படின்னு நிறைய பயப்படுவாரு. ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு பாஸ்கர் சார் இப்படி போய் பேசி இப்படி பண்ணு எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அப்படிதான் பண்ணது. இந்த கதை ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் அப்படின்னா, இது வந்து ஈழத்தமிழன் பேசுற ஒரு இது. நான் வந்து பேசுறது வந்து ஸ்ரீலங்கன் தமிழ், ஈழத்து தமிழ் பேசுற ஒரு குடும்பம் இங்க வந்து எப்படி சர்வே ஆகுறாங்க அப்படின்றது. இது பார்க்கும்போது உங்களுக்கு காமெடியா தெரியும், காமெடியா இருக்கும். எப்படின்னு யூஸ்வலா ஸ்ரீலங்கன் படமோ ஒரு ஈழத்தமிழ படங்கள் எடுக்கும் போதோ அது சோகமாகவும் கஷ்டமாகவும் தான் நம்ம பார்த்துருப்போம். இந்த படம் சந்தோஷமா இருக்கும், உங்களுக்கு சிரிக்க வச்சுட்டே இருப்போம். ஆனா உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்போம், அவங்க வழிகளை. அதாவது ஒரு சந்தோஷத்தை, வலியை மறைத்து தான் சந்தோஷத்தை நம்ம கொடுக்க முடியும். அந்த வழிகளை மறைத்து இந்த குடும்பம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கும். அப்படிதான் வரும். ஏன் அவங்க சந்தோஷம் கொடுக்குறாங்கன்னா, அவங்க அடுத்த ஜெனரேஷன், அவங்க குழந்தைகளுக்கு, அந்த குழந்தைகள் நம்ம பட்ட கஷ்டம், நம்ம விட்டு வந்த உறவுகளையும் நம்ம தமிழையும் நம்ம விட்டுறக்கூடாது, நம்ம குழந்தைகளை சந்தோஷமா வச்சுக்கணும்னு அவங்க வழியை மறந்து கொடுக்கக்கூடிய படமா அது இருக்கும். அதுதான் அவங்க வழியை மறந்து அந்த குழந்தைகளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாங்க. உலகத்தில் உள்ள எல்லா தமிழரும், எல்லாருக்குமே பொருந்தும், எல்லா தமிழர்களுக்கும், உலகத்தில் உள்ள எல்லா ஈழத்தமிழர்களும் அவங்க பசங்க பார்க்கும்போது, இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுடைய கல்ச்சரையும் நம்மளுடைய தமிழும் மறந்துட்டு நம்ம இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா தமிழ் நம்ம மொழியை கத்துக்கணும் அப்படின்ற ஒரு 10 பேர் வந்து அப்படி வந்து மாணவர்கள் வந்தாங்கன்னா, பசங்க வந்தாங்கன்னா, அதுதான் இந்த படத்தோட வெற்றியா நான் நினைக்கிறேன். அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கை எனக்கு இந்த படத்தினோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எல்லாம் நம்பிக்கை தான் இருக்கு. அது மாற்றும், உலக தமிழ் எல்லாரும் பார்ப்பாங்க அதை அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. அவங்க ஃபேமிலியோட கூட்டு வந்து பார்ப்பாங்க. இங்க உள்ள மக்களும் அவ்வளோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இங்க இருந்து போய் அங்க கஷ்டப்படுற, அங்க வழியா வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கும் இந்த படம் ஒரு நல்லா அவங்க சிரிக்க வச்சுட்டே தான் சொல்லுவாங்க. எங்கேயுமே அவர் வந்து இது பண்ண மாட்டார், பட் ஃபீல் குட் மூவியா கண்டிப்பா இருக்கும். அவர் சொன்னார் எப்படி இந்த படத்தை இது பண்ணேன்னு கேட்கும்போது அவருக்கு இன்ஸ்பயர் ஆனது தெனாலி படம். அதை அவர் சொல்ல மறந்துட்டாரு. தெனாலி படத்தை நான் இன்ஸ்பயர் பண்ணி தான் சார் இதை நான் எடுத்தேன். இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெனாலி மொழி படங்களை ஞாபகப்படுத்தும் நம்புறேன் நான். அது கண்டிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு படம் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இருக்கும் அப்படின்றது. இந்த படத்துல மலையாளத்துல இருந்து வந்திருக்காரு. அந்த மலையாள இதெல்லாம் மறந்து அழகா என் மகனா சூப்பரா பண்ணாரு. நான் உங்க கதை சொல்லும் போதே சொன்னேன், இதுல யாரும் நடிக்க மாட்டாங்க, எந்த ஹீரோ நீ போயிட்டு வா, எங்க சுத்தி வந்தாலும் என்கிட்ட தான் வர முடியும். ஏன்னா இவ்வளவு பெரிய பையனா யாரும் எந்த ஹீரோ நடிக்க மாட்டாங்கன்னு நான் நினைச்சேன். சில ஹீரோக்கள் நடிப்பாங்க, சிலர் நடிக்க மாட்டாங்க. அதுதான்
அப்படி இது எனக்கு தான் இந்த கதை ஒதுக்கும் அப்படின்னு நினைச்சேன். அப்படி வந்தால் மிதுன் சூப்பராக இருந்துச்சான். பெரிய டைலாகு, நானும் அவனும் பேசுகிற ஒரு சீனு, அதில் ரொம்ப அற்புதமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் இவ்வளோ சீன் இருக்கு, என்னோட டைலாக் இருக்குது, எப்படி பேசுவார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அற்புதமாக பேசி இது பண்ணிட்டாப்புல. படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த படத்தில் யோகி பாபு சார் எல்லாமே இருக்காங்க, பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இதில் இருக்காங்க. யோகி பாபு இருக்காரு, நான் இருக்கேன், எல்லாமே இருந்தாலுமே அந்த குட்டி பையன் முள்ளியாக நடிக்கிறான். அவன் தான் அந்த படத்தில் காமெடியனே. உங்களை சிரிக்க வைக்க போகிறது அந்த பையன் தான். நாங்களாம் காமெடியன், நாங்களாம் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு, அவன் தான் காமெடியனாக இருப்பான். அது இது பண்ண மாட்டோம், அது கண்டிப்பாக அவங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும். அப்புறம் மியூசிக் ஷான் ரோல்டன், அது அவரோட நம்ம ஒரு படத்தில் நம்ம பாட கேட்டுக்கிட்டே இருந்தோம், அவரை பிடிக்க முடியல. அது ஒரு படம், ஒரு பாட வருவார், நான் ரொம்ப பிஸியாக இருந்தார், பாட முடியாதுன்னாங்க. ஆனால் இந்த படத்தில் எனக்கு 2, 3 எத்தனை வாய்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இது பார்த்தாலும் அடுத்த படத்தில் ராஜ்மோகன் படத்துலையும் அவர் தான் மியூசிக். வா வா நீ அப்போ விட்டல, இப்போ நான் பிடிச்சிட்டேன் பாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் ரொம்ப ஜாலியாக இருந்தோம். நாங்கள் ப்ரொமோஷன் போடுறதுலாம் அவரும் நானும் அழகாக சேர்ந்து போயிட்டு இருக்க ஒரு விஷயம். மோகன்ராஜ் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஈசனில் பண்ண மோகன்ராஜ் இந்த படத்தில் முழு பாடல்களும் எழுதியிருக்காரு. அடிக்கடி அவரை பாராட்டி சொல்லும் போதெல்லாம் எனக்கு நான் ஜெயிச்ச மாதிரியே அப்படி இருக்கும். அவரை பற்றி சொல்லும் போது, சார் தேங்க்யூன்னு சொல்ற மாதிரி, மோகன் சார் அப்பவே அவர் நல்லா தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி இதெல்லாம் எழுதியிருக்காரு, எனக்கெல்லாம் தெரியலங்க, எந்த பாட்டு எழுதியிருக்காங்க, இந்த பாட்டு எழுதியிருக்காங்க ஷாண்டோல்னு சொல்லுவாங்க. தெரியுங்க அவர்கிட்ட, நான் அப்ப இருந்து சொல்றேன், பின்னாடி உட்காருங்க, முன்னாடி உட்காருங்க, முன்னாடி உட்காருங்க. இன்னைக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்காரு. இப்பதான் நீங்க எல்லாருக்கும் தெரியுவீங்க. இந்த முன்னுக்கு வர்றதுக்கு தான் இத்தனை வருஷம் நம்ம எழுதுறதுல யார் எழுதுன்னு தெரியாது, உங்க முகம் தெரியும். இப்ப உள்ள கவிஞர்கள்லாம் ஒரு பாட்டு எழுதிட்டு முகத்தை அப்படியே காமிச்சுக்கிறாங்க, ஆடுறாங்க. அதனாலதான் இந்த படத்துல ஆட விட்டுருக்கோம். அவரை வாங்க ஆடுங்க, அப்படியே இருக்குக்குள்ள போறாரு. ஏற்கனவே முகம் தெரியலன்னா உங்க ஆட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருட்டுல தான் ஆடிடுவார். அப்பயும் கூட்டு வந்து இந்த படத்துல ஆட வச்சிருக்கோம். ஸோ அவ்வளோ சிறப்பா இந்த பாடல்கள் எழுதியிருக்காரு. ஆனா ஒண்ணு சொல்லுவார் அடிக்கடி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த வரிகள்லாம் நிறைய எழுதியிருக்காரு. அந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்தோஷமா நீங்க கேட்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட் பீட்டா இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள எப்படி வலிகள், சந்தோஷமான பீட்டை கேட்டாலும் வலிகள் இருக்கும், அப்படிதான் இந்த படம் இருக்கும். சந்தோஷமா இருப்பீங்க, உள்ள அவங்களோட கஷ்டங்கள் சந்தோஷமான இந்த ஹாப்பி டேஸ்னுவாங்கல்ல, ஹாப்பி லைஃப், அந்த மாதிரி லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், அன்பை போதிக்க போது இந்த படம். வெளியில வரும்போது நீங்க அன்போட வந்தாலே அதுவே எங்களுக்கு வெற்றின்னு நினைக்கிறோம். அஃப்கோர்ஸ் இவங்க எடுக்கிறாங்க இந்த படம் இன்னொன்னும் பர்சனலா ஜெயிக்கணும். ஏன்னா அவங்க எடுத்த 2 படத்தோட இதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. நானே பயந்து என்னப்பா இவ்வளவு செலவழிக்கிறீங்க, வேணாம்ப்பா அப்படின்னா, இல்லை சார் இந்த படத்து மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, இதை நல்லா பண்ணும் சார், இவங்கெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணது மறக்க முடியாத ஒண்ணு. அவங்களுடைய நம்பிக்கைக்கு இந்த படம் வெற்றி பெற்று அவங்களுக்கு என்ன செலவழிச்சாங்களோ அந்த காசு கொடுத்துட்டாலே எனக்கு ரொம்ப ஒரு ப்ரொடியூசரா நான் சந்தோஷப்படுவேன். அது வரணும், அப்பதான் அது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இதை நீங்க தியேட்டர்ல May 1 படம் ரிலீஸ் ஆகுது, நீங்க பாருங்க. நானும் உங்களோட சேர்ந்து அதை ரசிச்சு பார்க்குறேன். மறந்துடாதீங்க, நீங்க தான் உங்களோட ஆதரவை தரணும். May 1 மறந்தாம பாருங்க. தேங்க்யூ. வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இது 3வது முறை $1 million ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் எம்ஆர்பி அவங்களோட அசோசியேட் பண்றது. நான் ஒரு இன்டர்வியூல சொன்னேன், நேத்து தான் யுவராஜையும் மகேஷ் அவர்களையும் மீட் பண்ண ஒரு ஞாபகம். நேத்து மீட் பண்ண மாதிரி இருக்கு. ஆனா அதுக்கு 3வது படம் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்குள்ள நிறைய அதாவது ஒரு கிரியேட்டிவிட்டி ரிலேட்டடா நிறைய ஒரு பெரிய டிராவல், சினிமா எப்படி இருக்கணும், எந்த மாதிரி படங்கள் வரணும், ஒரு ரொம்ப லாங் ஜேர்னி மாதிரி தோணுது. பட் ரொம்ப ஷார்ட் டைம்ல நடந்த மாதிரி இருக்கு. அதனால நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் யுவராஜ் அண்ட் மகேஷ் 2 பேருக்குமே. இந்த அற்புதமான ஜேர்னில என்ன தவிர்க்காம நீ கூட கூட்டிட்டு போறதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் இந்த துறைக்கு மியூசிக் போட வந்தது எல்லாரும் கேட்பாங்க, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏன்னா எல்லாருமே எப்ப நம்பர் 1 ஆக போறீங்க அந்த மாதிரி ஒண்ணு கேட்பாங்க. பட் நான் அந்த மாதிரி எந்த நோக்கத்தோடையுமே வரல. ஒரு நல்ல படைப்புகளை பண்ணி அதை நம்ம பகிரும்போது அந்த நம்ம அது மூலமா பண்ற ஒரு நல்லது ரொம்ப சஸ்டைனபிளா இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம ஒரு உயரத்துக்கு போறோம் அப்படின்னா ஒரே நாள்ல அந்த உயரத்துக்கு போயிட்டு அதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. ஏன்னா நம்ம திடீர்னு ஒரு உயரத்துல தூக்கி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த உயரத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படிங்கிறதுக்கு 10,000 பேர் 10,000 விஷயம் சொல்லுவாங்க. ஆனா அந்த நோக்கமே நம்மளுக்கு கிளியரா இருக்காது. ஏன்னா அதுக்கப்புறமா நம்ம போன அந்த உயரத்தை
அதை காப்பாத்துறதுக்கே நம்மளுடைய வாழ்க்கை சரியா போயிடுது. அதுல நம்ம பண்றது சரியா, இசை சமூகத்துல என்ன செய்யணும், ஜனங்களை எப்படி பயன்படணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம யோசிக்கிறது இல்லை. அந்த ஒரு ரீதியில பார்க்கும்போது நான் இங்க சினிமா ஜேர்னில இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண எல்லா டைரக்டர்ஸ், எல்லா ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல நல்ல நல்ல படைப்புகளை, நல்ல படங்கள்லாம் வந்து நான் பணிபுரியறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படம் ஆரம்பிக்கும் போது விஜய் தான் வந்து என்னுடைய ஆளுநாள், இந்த படத்தோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் விஜய். ஸோ அவரும் ஒரு முக்கியமான காரணம். நான் இன்னைக்கு வந்து நான் என்னெல்லாம் சாதிச்சிருக்கேன் நான் நினைக்கிறேனோ அது எல்லாத்துக்குமே வந்து அதுல ஒரு அப்சல்யூட்லி ஒரு 50% பங்கு அவருக்கு போகும். ஏன்னா என்னை சுத்தி எல்லாமே நல்லா வெல் விஷஸ் தான். சம்டைம்ஸ் எனக்குன்னு சில ஆம்பிஷன்ஸ்லாம் இருக்கும். பட் என்ன வந்து எல்லாரும் நம்ம பேரு, நம்ம ஒர்க் எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்றதுல ஒரு முக்கியமான ஒரு தூண் யுவராஜ் மாதிரி. இந்த படம் ஆரம்பிக்கும் போது அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு, நீங்க கேட்டு பாருங்க அப்படின்னு. நான் பொதுவாக நான் நரேஷன்ஸ் கேட்கறது தவிர்த்துருவேன். அவர் சசிநாட்டை நரேட் பண்ணாருன்னு சொன்னார் இல்லையா, அது எனக்கு ரிவர்ஸா நடக்கும். ஏன்னா சில டைரக்டர்ஸ் வந்து நடிச்சு காட்டுறான் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கர மோசமா ஒன்று பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அது படத்துல அந்த மாதிரி இல்லைன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் இதுவாகும். அந்த மாதிரி 2-3 இன்ஸ்டன்ஸ் நடந்ததுனால சரி நீங்க ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் லிட்டரேச்சர் லெவல்ல தெரியும் இல்லையா, படத்தோட ஃபார்மேஷன் எப்படி இருக்கு, அதோட போக்கு எப்படி இருக்கு, கதையுடைய அந்த ரேஷியோ எல்லாமே கரெக்டா இருக்கா, இசைக்கு நல்ல இடம் இருக்கா. ஏன்னா சில படம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டைலாகா இருக்கும், நம்ம என்னதான் தலைகீழ நின்னாலும் அங்க மியூசிக் போடவே இடம் இருக்காது. இந்த பவர் பாண்டி படம் பண்ணும்போது அந்த படத்தோட எடிட்டர் வந்து என்ன நம்பி நிறைய இடம் எம்டியா விட்டு இருந்ததுனால அந்த சில பீசஸ் வந்து நம்ம இது பண்ண முடிஞ்சது. ஏன்னா வந்து கதாபாத்திரங்களோட எண்ண ஓட்டங்கள்லாம் வந்து இசை வந்து ரொம்ப ஈஸியா சொல்லிடும் ஒரு டைலாக்ல சொல்றதை விட. சோ அப்படின்னா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, நான் அபியை கூட மீட் பண்ணேன் ஒரு வாட்டி. மீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நரேட் பண்ண ஆரம்பிக்கும் மாதிரி ஏதோ பேசணும். அப்படி இல்ல நீங்க ஸ்கிரிப்ட் கொடுத்துருங்க நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வாட்டி இல்ல இந்த நரேஷன் நீங்க கேளுங்க, இது நரேஷனா கேட்டாதான் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்னாங்க. அப்ப எனக்கு புரிஞ்சுது. அவர் வந்து ஒரு 2 மணி நேரம் நரேட் பண்ணாரு. நரேட் பண்ணும்போது எனக்கு உண்மையிலேயே ஒரு முழு படம் அந்த மியூசிக்கோட எல்லா ஒரு இதோடையும் ஃபுல்லா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு காப்பி பார்த்த ஒரு ஃபீலிங்கே எனக்கு நரேஷன்ல இருந்து கிடைச்சது. ஒவ்வொரு கேரக்டர் மாதிரியும் மாத்தி மாத்தி பண்ணும்போது அதே மாதிரி முகபாவனைகள் எல்லாமே டிஃப்ரெண்டா பண்ணி காமிச்சாரு. எனக்கு ரொம்ப யாருக்கும் அந்த பையன், ஏன்னா அப்புறம் தான் நான் வயசு கேட்டேன், முதல்ல எனக்கு தெரியல. ஏன்னா இப்ப ஆளை பார்த்து வயசுலாம் சொல்ல முடியாது இப்போ. அதனால வந்து ரொம்ப யங்கா இருக்காரு, என்ன வயசு இருக்கும், ஒரு 30 வயசு இருக்குமா, இல்ல அவர் ஜஸ்ட் 24 years old அப்படின்னாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இந்த படத்துல சொல்லியிருக்கிற விஷயம் அந்த மாதிரி. அதாவது வந்து இப்ப பொதுவா வந்து நல்ல படங்கள் எடுக்கணும் அப்படின்னா அதாவது நல்ல கதாபாத்திரங்கள், ஒரு நல்ல டிராமா இருக்கணும், ஒரு குடும்ப வேல்யூஸ் பேசுறது அப்படிங்கறத காட்டிலும் ரொம்ப வந்து ஒரு ஹைப்பர் மாஸ்குலைன் ஹீரோயிசம் வந்து எப்பயுமே ஒரு இது இருக்கு, ஒரு ரசிகர் கூட்டங்கள் இருக்கு, அதை சுத்தி ஒரு ஹைப் இருக்கு, ஒரு பில்டப் இருக்கு. அந்த படங்கள் வந்தா அதனுடைய தாக்கம் கண்டிப்பா நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ஆனா ஒரு முதல் படம் எடுக்கும்போது இவ்வளவு ஒரு பொறுப்புணர்ச்சியோட ஒரு மாதிரி ஒரு அதாவது ரசிகர்களுக்கு உண்மையா பண்றது என்னங்கிறதா நான் சொல்றேன். அதாவது வந்து நம்ம ஒரு கட்டமைப்புக்குள்ள இயங்குறது வேற, ஆனா ஒரு டைரக்டரா என்னோட வாய்ஸ் என்ன அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் படத்துலயே நிறைய டைரக்டர்ஸ்க்கு தெரியுமான்றது டவுட் தான். சம்டைம்ஸ் டவுட் எல்லாம் வரும். அந்த மாதிரி ஒரு டவுட்டே இல்ல, அவ்வளவு ஒரு கிளாரிட்டியோட நரேட் பண்ணாரு. ஸோ அபி, தேங்க்யூ சோ மச் ஃபார் டூரிஸ்ட் ஃபேமிலி. நம்ம படம் உண்மையிலே ஹீல் பண்ணிச்சு. இந்த படத்துல வேலை பண்ணது வந்து நான் கிட்டத்தட்ட என்னுடைய ஒரு பிளெஸிங்கா பாக்குறேன். அண்ட் சசிகுமார் சார், நான் ரொம்ப வருஷங்களா அவரை பல பரிமாணங்கள் ஒரு இயக்குனரா நடிகரா நிறைய விஷயங்கள்லாம் பார்த்து ரொம்ப ரசிச்சிருக்கேன். பட் அந்த கொலாபரேட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி வரல. அது டூரிஸ்ட் ஃபேமிலிக்காக நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. மோகன்ராஜன் ஐயா வந்து ஆக்சுவலா நீங்க அந்த ஈசன் படத்துல அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கலன்னா இன்னைக்கு நாங்க இந்த பாட்டெல்லாம் பண்ணிருப்போமான்னு தெரியல. அதனால கண்டிப்பா அதுல உங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு எனக்கு அவர் கிடைச்சதுல. அந்த டீசர்ல வந்து அவரோட ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அந்த பையன் அந்த செருப்பு போட்டுட்டு அந்த போகும்போது அவர் ரொம்ப புதுமையான ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருந்தாரு. நான் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை வரைக்கும். ரொம்ப புதுசா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. சசிகுமார் சாருக்கு இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும்னு நான் ஒரு கான்பிடண்டா சொல்லுவேன். ஏன்னா ஐ திங்க் சில பேர் வந்து நம்ம என்னன்னா இப்போ ஒரு அசெட்ஸ் நம்ம கிட்ட இருக்கும்போது அவங்க ஏன்னா இப்போ அவர் ஏற்கனவே பண்ண சில படங்கள் பார்த்து அதே மாதிரி கதைகளா சம்டைம்ஸ் போகும். இப்ப நம்மளுமே வந்து இப்போ $1 million பண்ணும்போது நம்ம ஒரு மாதிரி அந்த ஒரு டைமென்ஷனை மாத்த ட்ரை பண்றோம். பட் ஏற்கனவே நம்ம பண்ணி ஏதாவது ஹிட் ஆயிடுச்சுன்னா அதே மாதிரி தான் கேட்பாங்க. அந்த மாதிரி பார்த்தபோது எனக்கு அப்படியே ஒரு டிஃப்ரெண்டான படத்தை முதல்ல பார்த்த ஒரு ரசிகன்ற முறையில நான் ரொம்ப பிரமிச்சேன். ஆக்சுவலா சார் உங்க பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல் படமா எல்லா இதுலயுமே இருக்குன்றது நான் நம்புறேன் சார். அதே மாதிரி நான் உடல் தான் என்னோட உயிர் அங்க உட்கார்ந்து இருக்கு, கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு மோகன்ராஜன்.
அவருடைய தமிழ் வந்து இந்த காலத்து இளைஞர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயம் அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து புதுமைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆப்போசிட்டா ஏதோ பண்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். புதுமைன்றது ஒரு தொடர்ச்சி தானே இல்லையா? ஏன்னா நம்ம ஏதாவது ரொம்ப முகை மழைன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி இப்ப ஏதாவது சொன்னா முகை மழையா ரொம்ப வைபா இல்லையா ப்ரோ அப்படி இப்படின்னு வானுங்க. என்ன கேக்குறேன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில படம் பண்ணி ஒரு தமிழ் அழகான தமிழ் வார்த்தை எழுதுறதுக்கு கூட இடம் இல்லையா என்ன? சோ அதனால அந்த விஷயத்துல என்னோட ஒரு ஸ்ட்ராங்கா அதை நம்பி இல்ல நம்மளும் வந்து தங்கிலீஷ் எல்லாம் பண்றோம், ஆனா தமிழ் பாடங்களுக்கும் இடம் இருக்கணும். தமிழ் நம்ம காலில் விழணும்ல. என்ன ஒரு செம்மையான மொழியை வந்து நம்ம அதுக்குள்ள பிறந்துட்டு அந்த மொழியே தெரியாம ஒரு சின்ன ஒரு நான் கூட வித்தியாசமா தெரியும். சில அன்பு அப்படின்வாங்க, ரொம்ப அன்பு ஜாஸ்தியா போயிடுச்சுன்னா அப்படி ஆயிடும்னு நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி ஒரு தமிழ் வந்து இன்னைக்கு நம்ம இளைஞர்கள்ட்ட போய் சரியா ரீச் ஆகலையா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இந்த மாடர்ன் மியூசிக்ல பூர்த்தி பண்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஆள் எனக்கு அமைஞ்சிருக்காரு. யுவராஜ்க்கு நன்றி சொல்லணும்னா குட்நைட் பண்ணும்போது நான் எல்லா பாட்டுமே அவர் எழுதிட்டோம்னு சொன்னேன். ஏன்னா நான் வந்து அவரை ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலா 1947 முடிச்சுட்டு செம்மையா ஒரு பீஸ் மாத்தி இருக்கு, இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு ஒரு இது. அதுக்கு கூட அது தொடர்றது வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மோகன்ராஜன் மீட் பண்ணனாலே நம்மளுக்கு இந்த ஒர்க் அப்படின்றதே தூக்கி நான் மைண்ட்ல போட்டு அப்படியே வெளியே போட்டுருவேன். போனா நானும் அபி மோகன் ஐயா உட்காரோம். உட்காந்துட்டு யாராவது சிசிடிவி கேமரா வச்சு ப்ரொடியூசர் எல்லாம் பார்த்தாங்கன்னா தெரியும், ஐயோ இவனுங்களை நம்பியா விட்டுருக்கோம் அதெல்லாம் அப்படின்னு. சோ அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா வந்து ஆர்ட் வந்து ஒரு மகிழ்ச்சியை வந்து நம்ம ஒரு மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சியை கொடுக்க முடியும். சில பேர் ஜாலியா பாட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டத்திலேயே உட்கார்ந்துருப்பாங்க. அது எப்படி சந்தோஷத்தை கொடுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு பாட்டு? சோ நம்ம மகிழ்ச்சியை வந்து நம்ம கடத்த முடியும். அண்ட் கலைன்றது நம்மளோட ஒரு பர்சனல் அப்சர்வேஷன் தான். அந்த மாதிரி 3 பேர் சேர்ந்து அந்த அப்சர்வேஷன் அது சேரும்போது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப அருமையான படைப்புகள் கிடைக்கும். அண்ட் நடிச்ச எல்லாருமே, சிம்ரன் மேம், இவரு மிதுன் அவ்வளவு அருமையா பண்ணியிருக்காரு. நான் சிலலாம் சொல்லக்கூடாது, அவ்வளவு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு சீன் இருக்கு, ஒரு 15 நிமிஷம் சீன். ஒருத்தர் இவங்க எல்லாம் அவங்க எல்லாம் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. அந்த சீன் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீன். ஒரு பெரிய சீன் ஒன்று வரும் படத்துல, நீங்க தியேட்டர்ல ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அதே மாதிரி நிறைய இயக்குநர்கள் இப்ப பார்த்துட்டு சொன்னாங்க, எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணாங்க ஒவ்வொருத்தரும். சிம்ரன் மேம், இவரு அந்த குட்டி பையன் கமலேஷ், அவன் தான் பாடுனா பாடுறான், ஆடுனா ஆடுறான், குதிரை குதிச்சிருவான் போல இருக்கு. அவ்வளவு ஒரு துடிப்பான ஒரு ஒரு குழந்தையா இருக்கான் அவன். சோ வந்து இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த போஸ்டர்லயே பாத்துருவீங்க, ஒரு குடும்ப வேல்யூஸ் அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து பழைய விஷயம் மாதிரி பேசுறாங்க. அதுக்கு முற்றிலும் நான் வந்து அதுக்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குடும்பங்கள் தான் வந்து நம்மளுக்கு நல்ல விஷயத்த ஞாபகப்படுத்த முடியும். இப்ப என்னோட குடும்பம் இல்லைன்னு நாங்க இருக்க முடியாது, இந்த தொழிலே இருக்க முடியாது முதல்ல. சோ நிறைய பேர் சொல்லுவாங்க குடும்பம் தானே தடுக்குது இதெல்லாம் அப்படின்னா. உண்மையிலேயே உங்க மேல அன்பு வச்சுக்கிறவங்க எப்படியாவது உங்களை அதாவது நீங்க தப்பு பண்றீங்கன்னா முதல்ல அவங்க தான் உங்களை கேள்வி கேட்பாங்க, ஏன் தப்பு பண்ற அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி சோப் அடிக்க மாட்டாங்க. அதே நேரத்துல நீங்க உங்க வீழ்ச்சி அடையும் போது நீங்களே ஓகே நான் விழுந்துட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது உங்க பிடிச்சி தூக்கி இப்படி நிறுத்துவாங்க. அதுதான் குடும்பம்ங்கிறது. அது மனுஷங்களுக்கு தேவையில்லையா அப்படிங்கறது யோசிங்க. குடும்ப படங்கள் வந்து பெரிய வியாபார படங்களா இங்க மாறலன்னா ஒரு பெரிய ஒரு வேல்யூல வந்து நம்மளுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு டெஃபிஷியன்சி வரும். இப்ப ஜென்சி பசங்க அப்படி இருக்காங்க, அப்படி பேசுறாங்க, என்ன ப்ரோ புரியல கிரியலன்றீங்களா? ஏன்னா சினிமாவோட தாக்கம் வந்து கண்டிப்பா அதுல இருக்கு. அதனால அந்த ஃபேமிலி வேல்யூஸை சினிமால இருந்து கம்ப்ளீட்டா அழிக்கிறது அது வேணாம்னு சொல்றது வந்து நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியும் நம்ம அதை வந்து கண்டிப்பா நம்ம வச்சுக்கணும். சோ அந்த ஒரு ரீசனுக்காக டூஸ் ஃபேமிலி வந்து எனக்கு ரொம்ப 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 பர்சனலி ரொம்ப நான் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அந்த படத்துல. ரெண்டாவது விஷயம் வந்து இந்த மனித, அதாவது ஒரு தமிழ்ல படம் பண்றோம், பேன் இந்தியா எல்லாம் சொல்றாங்கல்ல, எல்லா மொழியிலையும் படம் பண்றாங்க. கொரியன் படம் நம்ம பாக்குறோம், எந்த மாதிரி கொரியன் படத்தை பாக்குறோம்னு யோசிச்சு பாருங்க. அதாவது மொழின்ற அந்த லிமிட்டேஷனுக்குள்ள இல்லாம அந்த மொழியில தான் எடுக்கிறாங்க. அந்த மொழி அந்த படத்தை லிமிட் பண்ணாம அந்த மொழியை தாண்டி இந்த மனித குடும்பத்துக்கிட்ட பேசுற படங்களை தான் நம்ம எல்லாருமே பாக்குறோம். எந்த மொழியா இருந்தாலும் நம்ம கவலைப்படாம பாக்குறோம். அந்த ரீதியில டூரிஸ்ட் ஃபேமிலி தமிழ் படமான்னு கேட்டா எஸ் தமிழ் படம் தான். ஆனா அதையும் தாண்டி நம்ம மனித குடும்பத்துக்கான ஒரு அழகான கொண்டாட்டமான அன்பு செய்தியை சொல்ல போற மிகச்சிறந்த படமா இருக்கும். வந்து ஒரு ஸ்பெஷலான மாசம், சம்மர் எல்லாம் இருக்கும். ஆனா எங்களுக்கு கான்பிடன்ஸ் இருக்கு தட் இந்த படம் கண்டிப்பா கலெக்ஷன் நம்பர்ஸ் அதெல்லாம் அப்புறம், ஆனா ஜனங்கள் ரொம்ப 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 கொண்டாட போற ஒரு படமா இது இருக்கும். இதை வந்து நான் ரப்பர் பந்து பார்க்கும்போது ஃபீல் பண்ண டைரக்டர் சொன்னேன், நீங்க வந்து எதுவுமே கவலைப்படாதீங்க, எப்படி இருந்தாலும் ஓகே இந்த படம் வந்து ஏன்னா ஃபேமிலி வேல்யூஸ் திரும்ப திரும்ப ஒர்க் ஆகுதுன்றத நம்ம மக்கள் காட்டிக்கிட்டே இருக்காங்க. அதனால இது இண்டஸ்ட்ரி இம்ப்ரெஸ் பண்ணணும், இந்த மார்க்கெட்ல நம்பர் 1 நம்பர் 2 சொல்லணும் எடுத்த படம் இல்ல. ரசிகர்களை மகிழ்விக்க, அவங்களை நெகிழ வச்சு
அவங்கள சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தி நல்ல விஷயங்களை கடத்துறதுக்கான படமா தான் அந்த முயற்சியா தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்க தான் இந்த மாதிரி படங்களுக்கு எப்பயுமே ஒரு வாய்ஸ் இல்லாதவங்களுக்கு வாய்ஸா எப்பயுமே இருக்கீங்க. அதனால தமிழ் மீடியா வந்து அந்த விதத்துல வந்து ரொம்ப 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 பெரிய ஒரு மரியாதையும் ஒரு நன்றி கடனும் எனக்கு இருக்கு. அதே விஷயத்த இந்த படத்துக்கும் நீங்க செய்யணும். இந்த படத்துல ஒர்க் பண்ண மியூசிக்ல பாடிய பாடகர்கள் பத்தி கண்டிப்பா சொல்லணும். எஸ்பி சரண் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, விஜய் யேசுதாஸ், யுவன் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு படத்துல ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் ரொம்ப விரும்புற எஸ்பிபி சார், இளையராஜா சார் அண்ட் யேசுதாஸ் சார், அவங்க 3 பேரோட பசங்களும் அப்படியே பாடியிருக்காங்க இந்த படத்துல. அது பெரிய பிளெஸிங்கா நினைக்கிறேன் இந்த படத்துக்கு. என்னோட அசிஸ்டன்ட் மனோஜ் கிருஷ்ணான்னு ஒருத்தர், அவர் வந்து ரொம்ப ரொம்ப வருஷமா எனக்கு ட்ராக் பாடுவான். அந்த பையன் ரொம்ப நல்லா இருக்கும் இவங்களே சொல்லுவாங்க. பட் சம்டைம்ஸ் சில கம்பல்ஷன்ஸ்க்காக நம்ம சில பேர் சிங்கர் போலாம் அது இதுன்னு பண்ணுவோம். இந்த தகுதியான படமா இருந்தா இந்த நம்பர் கேம், இந்த நம்பர்ல இருக்கிற லாஜிக், இது இவ்வளவுதான் கலெக்ட் பண்ண அது அவ்வளவுதான் கலெக்ட் பண்ணன்றதெல்லாம் உடச்சி ஒரு புது சரித்திரம் நாங்க படிக்கிறதுக்கு நீங்க உறுதுணையா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். போட்டு நடிச்ச ஒரு மொமெண்ட் அது சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அகைன் நெக்ஸ்ட் சாரி, என்னோட டீம் மட்டும் நான் டக்குன்னு கூப்பிட்டுக்கிறேன். என்னோட டைரக்ஷன் டீம் மட்டும் கொஞ்சம் இங்க வந்துருங்களா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. மதன் வாங்க. ஹரிஷ்ணா, சோ இவங்க எல்லாரும் தான் என்னோட டைரக்ஷன் டீம். எனக்கு நான் பொதுவா சொல்லுவாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து டைரக்டர் லேர்ன் பண்ணிப்பாங்கன்னு. நான் ஒரு டைரக்டரா என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு நான் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து சில தெரியாத விஷயத்தெல்லாம் நான் அவங்ககிட்ட நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். ஒருத்தருமே பயங்கர டேலண்டடான பர்சன். எனக்கு வந்து 100% நம்பிக்கை இருக்கு. இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்ல படங்கள் பண்ணுவாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணியிருந்தா அடுத்த ஈவெண்ட்ல கண்டிப்பா இது பண்ணிடுறேன். தேங்க்யூ சோ மச். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.